ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சந்தோஷமான நாள். இன்னைக்கு நம்ம ஷிபா இனு காயின் பற்றி நிறைய இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. நம்ம ஷிபா இனு காயின் ஓட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஓடுது, கிடுகிடுன்னு ஏறுது. இப்போ அது பற்றி நிறைய இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஷிபா இனு காயின் டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ஐஎன்ஆரில் கிட்டத்தட்ட 700 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குன்னா பாருங்க. 4 நாளில் 700 பாயிண்ட் ஏறி இருக்கு. 1150 கிட்ட ஓப்பன் ஆச்சு மண்டே அன்னைக்கு. இப்போ தற்சமயம் 1850 வரைக்கும் போய் தற்சமயம் 1750 இருக்கு. நல்ல பாசிட்டிவா இருக்கு. பயங்கரமா ஓடுது. பர்னிங் ஸ்கை ராக்கெட் கிடுன்னு ஏறுது. இந்த ஸ்பீட்ல போச்சுன்னா மிக்க சீக்கிரமாவே 2000 சீரீஸ் காயின் டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ஐஎன்ஆர்ல ஆல்ரெடி பைனான்ஸ்ல 2000 சீரீஸ் கிராஸ் பண்ணிடுச்சு. காயின் டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் 2000 சீரீஸ் கிராஸ் பண்ணிடுச்சுன்னா மேலே போயிடும். 3500 ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணணும். ரீசெண்டாக வந்த ஆல் டைம் ஹை ஒன்று வந்தது. நமக்கு ஒரு 3-4 months பேக் ஒரு வாட்டி 3800 வரைக்கும் போச்சு. அது கிராஸ் பண்ணிடுச்சுன்னா அவனுக்கு கிடுகிடுன்னு மேலே ஏறும். நல்லா மேலே போகும். பார்த்துக்கங்க. நல்லா இப்போ கூட ஒன்றும் லேட் இல்லை. டிப்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க. ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம், லாங் டர்முக்கும் ஹோல்ட் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணுறவங்கெல்லாம் தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணி டிப்ஸில் வாங்கிக்கணும்னா வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் வரப்போ ஏன் உடனது பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஆனால் உண்மையை மாத்திரம் 1300 1400 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனுக்கு வந்துடுச்சு ஷிபா இனு காயினில். அதனால் அதுக்கு கீழே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து நல்ல பாசிட்டிவாக இருக்கிறதால கண்டிப்பாக மேலே தான் போகும், தவிர்த்து கீழே வராது. இப்போ நம்ம ஷிபா இனு காயினில் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு படித்து காட்டுறேன். நீங்களும் படிங்க. படித்து பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும் என்னன்றது. அது படித்து காட்டுறேன், பாருங்க. நம்ம ஷிபா இனு காயினில் ஃபர்ஸ்ட் இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஷிபா இனு இஸ் கரண்ட்லி ஸ்டிரிங் சிக்னிஃபிகண்ட் எக்ஸைட்மெண்ட் இன் த கிரிப்டோ வேர்ல்ட் with explosive price gains following on extended period of disappointing performance for investors. இது என்ன சொல்றாங்கன்னா, கிரிப்டோ வேர்ல்ட்லயே ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்திருக்கு ஷிபா இனு காயின் மூமெண்டால அப்படின்றாங்க. நம்ம தெரியும் ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லாமே ஷிபா இனு காயின் நல்லா லைக் பண்ணுவாங்க, லவ் பண்ணுவாங்கன்னு. கண்டிப்பா கிடுன்னு ஏறுது. கண்டிப்பா இன்னும் ஏறும். நல்ல எக்ஸைட்மெண்ட் வந்திருக்குன்றாங்க. மார்க்கெட்டுக்கே, கிரிப்டோ மார்க்கெட்டுக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட். ஷிபா இனு காயின் ஏறினா நல்லா பாசிட்டிவாக ஏறுது. இது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். இன்னொரு கிளிப்பிங் இருக்கு, அது படிச்சு காட்டுறோம், பாருங்க. What led to the massive burn rate spike? The extraordinary surge in Shiba Inu burn rate can be attributed to the insertion of 1.88 trillion SHIB tokens in the past day, which reduced the total supply to 589.26 trillion coins. A significant contribution to this burn came from the transfer of 1.87 billion coins burning dead walletல அனுப்பியிருக்காங்க. அந்த டிரான்ஸ்ஃபரால நல்லா ஏறுதுன்றாங்க. பார்த்துக்கங்க. கரண்ட் சப்ளைல கூட குறையுது அப்படின்றாங்க. நல்லா குறையுது. சப்ளை பர்ன் ரேட் நல்லா இருக்கு. சர்க்குலேஷன்ல இருக்கிற காயின்ஸ் குறையறதால விலை ஏறுது அப்படின்றாங்க. பாருங்க. இது நீங்களும் படிச்சு பாருங்க. கிளிப்பிங் வைக்கணும், பாருங்க. அடுத்தது இன்னொரு கிளிப்பிங் இருக்கு, படிச்சு காட்டுறோம், பாருங்க. இப்போ நம்ம சார்ட் பாருங்க. எல்லாம் அருமையா இருக்கு. எங்க இருந்து எங்க வரைக்கும் எப்படி மேல கீழே கிடு ஏறி மேல கிரீன் மேல அப்படி சர்ன்னு மேல ஏறி போச்சு. இது பாருங்க. இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாம் கிரீன் கேண்டில்ஸ், பெரிய கிரீன் கேண்டில்ஸ் தான். நல்லா அருமையா இருக்கு சார்ட். இந்த மாதிரி சார்ட் பார்க்கணும்னா
ஓன்லி ஷிபா இனு காயினில் தான் இந்த மாதிரி சார்ட் பார்க்கலாம். வேற எந்த காயினுக்கும் இந்த மாதிரி சார்ட் வராது. அது ஓன்லி ஷிபா காயினில் தான் வரும். நல்லா இருக்கு, அருமையா இருக்கு சார்ட். இது சார்ட் பத்தி பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்னொரு கிளிப்பிங் இருக்கு, படிச்சு காட்டுறேன் பாருங்க. அக்கார்டிங் டு இன்டு தி பிளாக் டாட்டா, ஷிபா இனு had 924.75% spike in large holder inflows this week, jumping from 603.55 billion Shiba Inu on September 25th to 3.79 trillion Shiba on September 26th. இது வால்யூம் பத்தி. வால்யூம் புல்ஸ் இவங்க நம்ம ஷிபா இனு வேல்ஸ், பெரிய பெரிய வேல்ஸ் எல்லாம் கிடுகிடுன்னு வாங்குறாங்க. அவங்க தான் டேஞ்சர். அவங்க வாங்கினாங்கன்னாவே ஏறும். இந்த மாதிரி ஏறுறதுக்கு காரணம் அப்படின்றாங்க. செப்டம்பர் 25ஆம் தேதி 603 பில்லியன் இருக்கிற சர்க்குலேஷன் வால்யூம்ஸ் கிட்டத்தட்ட 3.79 ட்ரில்லியனுக்கு ஏறி இருக்குன்றாங்க. இது ஒரு அருமையான செய்தி, நல்ல இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன். இது நீங்க கூட பாருங்க, பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ இன்னொரு கிளிப்பிங் இருக்கு, அது படிச்சு காட்டுறேன் பாருங்க. According to ShibNite projection, Shiba Inu would rally beyond its previous all-time high of 8845, registered on October 28, 2021. The expert did not specify on exact target for Shiba Inu. Nonetheless, they asserted that Shiba Inu is ready for a new all-time high. New all-time high அக்டோபர் 2021 நம்ம ஒரு ஆல் டைம் ஹை பார்த்தோம். ஷிபா இனு காயின்ல 8845 பார்த்தோம். அது கிராஸ் பண்ணி மேலே போகும்ன்றாங்க எக்ஸ்பர்ட்ஸ். எப்போ போகும்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஆனால் அக்டோபர் மாதம் நல்ல பாசிட்டிவ் மாதம் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு நல்லா ஏறும். ஏன்னா ஃபெட் ரிசர்வ் பேங்க், அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட்டிங் பண்ணப்புறம் இது திருப்பி ஆரம்பமாச்சு. அது இன்னும் நவம்பர் டிசம்பரில் இன்னொரு 2 ரேட் கட்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. அது வந்ததுன்னா இன்னும் பாசிட்டிவாக மார்க்கெட்டுக்கு நல்லா மேலே போகும். இப்போ நம்ம மார்க்கெட் சமாச்சாரத்துக்கு வருவோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பிட்காயின், ஃபர்ஸ்ட் பிட்காயின் பற்றி பார்த்தணும். பிட்காயின் $66,600 ஹை போச்சு. தற்சமயம் 66,300-400 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் $67,000 வரணும். அது வந்துடுச்சுன்னா $67,000 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா $69,000-70,000 வரணும். 70,000 வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். அது நவம்பரில் இருக்கிற அமெரிக்கா எலெக்ஷன்ஸ் முன்னால் நடக்குமா அப்புறம் நடக்குமான்றது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஆனால் ஓவராலாக மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே ஏறுது, மெமி காயின்ஸ் கூட ஏறுது, எல்லா காயின்ஸும் ஏறுது. நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது, ஜோனில் இருக்குது மார்க்கெட்டு. இப்போ பையிங் பண்ணிக்கிறவங்க, இன்வெஸ்ட் பண்ணிக்கிறவங்க லாங் டேர்முக்காவது ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காவது நல்லா ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரைட் டைம், நல்ல டைம் இப்போ பார்த்துக்கங்க. நம்ம ஷிபா இனு காயின் கூட ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணும், மிக்க சீக்கிரத்தில் வரும். அது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அக்டோபரில் வரலாம், இல்லை கொஞ்சம் நவம்பர் டிசம்பரில் வரலாம். பட் டெஃபினட்டாக பாசிட்டிவாக இருக்குது. ஸ்கை ராக்கெட் ஆட்டம் போயிட்டு ராக்கெட் ஆட்டம் போகுது, மேலே போகட்டும். நல்லா போச்சுன்னா நமக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். இது இப்போ வரைக்கும் இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஷிபா இனு பற்றி. இப்போ சில இம்பார்ட்டன்ட் காயின்ஸ், பார்த்துக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் காயின்ஸ் பற்றி சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அது என்னன்னா, ஃபஸ்ட்டு எத்தீரியம் பார்த்தீங்கன்னா தற்சமயம் 2650 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக மேலே போகும், பார்த்துக்கோங்க. எத்தீரியம் பார்த்துக்கோங்க. பெரிய ஆளுங்க யாராவது இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க, நல்லா காசு கிடைக்கும் அதில். அது $3000, $3500, அது ஆல் டைம் ஹை $4000 போச்சு. கண்டிப்பாக அவ்வளோ அளவுக்கு போகும். பிட்காயின் ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணிச்சுன்னா எத்தீரியம் கூட $4000 போகும். பார்த்துக்கோங்க, அதில் நல்ல காசு சம்பாதிக்கலாம். பார்த்துக்கோங்க. எத்தீரியம் நல்ல காயின், நல்ல பிளாட்ஃபார்ம். அது நிறைய காயின்ஸ் எத்தீரியமில் வந்துருக்கு. அதே மாதிரி சொலானா பார்த்துக்கோங்க. சொலானா விடாதீங்க. சொலானா
13,500 இருக்கு. ஏதாவது டிப்ஸ் வந்ததுன்னா பை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது 15,000 16,000 ருபீஸ் இந்தியன் ருபீஸில் போகும். பார்த்துக்கோங்க. நல்லா பாசிட்டிவாக இருக்குது. இது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம காலா காயின் பார்த்தீங்கன்னா தற்சமயம் ₹2.10 கிட்ட வந்திருக்கு. அதில் ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம், லாங் டர்முக்கும் ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு டைமில் $5 போன காயின் கண்டிப்பாக மேலே போகும். அதே மாதிரி பால்கா டாட் பார்த்தீங்கன்னா ₹420 கிட்ட இருக்குது. நான் எப்போதுலேருந்து $330-40 கிட்ட இருக்கிறது சொல்லிட்டு வரேன். பால்கா டாட் பார்த்துக்கோங்கன்னு. தற்சமயம் ₹420 வந்திருக்கு. அது ₹600 700 வரைக்கும் போகிற காயின் பால்கா டாட், அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டாஜ் காயின் பார்த்தீங்கன்னா இப்போ ₹10.70 கிட்ட இருக்கு. கண்டிப்பாக அது ₹12 13 வரைக்கும் போகும். இன்னும் பாசிட்டிவாக வந்ததுன்னா ₹15 வரைக்கும் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அது லாங் டர்முக்கு கூட ஹோல்ட் பண்ணலாம். டாஜ் காயின் நல்ல காயின், அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்பிட்ரம் ஒன்று பார்த்துக்கோங்க. ஆர்பிட்ரம் நல்லா ஏறும், அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபேந்தம் ஃபேந்தம் கூட நல்லா ஏறுது. தற்சமயம் ₹60 கிட்ட இருக்குது. அது ₹100 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்குறவங்க விருப்பப்பட்டால் பார்த்துக்கிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆடா வந்து ₹35 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக நல்ல புல் ரன் வந்துருச்சுன்னா, ஆல்ரெடி புல் ரன் ஸ்டார்ட் ஆகி போச்சு. புல் ரன்ல இன்னும் மேலே போகும். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதில் ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். நல்ல காயின் அது. இன்னும் சில காயின்ஸ் இருக்கு, சொல்கிறோம் பாருங்க. இப்போ நான் சொல்ற காயின்ஸ் நீங்களும் செக் பண்ணிக்கோங்க, கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. XYOன்னு ஒரு காயின் இருக்கு. தற்சமயம் கொஞ்சம் கம்மி ரேட்டில் தான் இருக்கு. பிலோ 1 சென்ட் இருக்கு, பார்த்துக்கோங்க. அப்புறம் W அப்படின்னு ஒரு காயின் இருக்கு, அது ஒன்று பார்த்துக்கோங்க. ₹28 கிட்ட இருக்கு, பார்த்துக்கோங்க. வீணுன்னு ஒரு காயின் இருக்கு, அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் ZCXன்னு ஒரு காயின் இருக்கு, ₹8 இருக்கு, ₹8.40 இருக்கு. அப்புறம் SKLன்னு ஒரு காயின் இருக்கு. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் மேட்டிக் வந்து பாலின்னு மாற்றிருக்காங்க, அதுவும் நல்லா ஏறும், பார்த்துக்கோங்க. மேட்டிக் காயின் கூட பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த இன்னும் பார்த்தீங்கன்னா மேட்டிக் ஆகிப்போச்சு. பெப்பி காயின் ஒன்று நல்லா ஏறுது. பெப்பி காயின் பார்த்துக்கோங்க, வாங்கலாம். அது நல்லா, ஏன்னா சொலானா ஏறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பெப்பி காயின் கூட ஏறும். நல்லா ஏறுது. இத்தனை நாள் கம்முன்னு இருந்து இப்போ கிடுகிடுன்னு ஏறுது. மெமி காயின்ஸ் எல்லாம் ஏறுது. அதெல்லாம் மெமி காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. புக் ஆஃப் மெமி, பாங்க், இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நல்ல டிப்ஸில் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வாங்குங்க. நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம், லாங் டர்முக்கு ஹோல்டும் பண்ணலாம், பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்களில் யாருக்காவது எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்னா CoinDCX எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்கு. அதில் டிபாசிட் வித்ட்ரால் எல்லாம் நல்லா இருக்கு. யாருக்காவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா என்னுடைய இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி என் வாட்ஸ்அப் நம்பரில் சாட் பண்ணிங்கன்னா லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரேடிங் பண்ணிக்கலாம். நல்லா அருமையாக இருக்குது எக்ஸ்சேஞ்சு. டிபாசிட் வித்ட்ரால் எல்லாம் நல்லா இருக்குது. நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் என்னோட சாட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். பாய்.